follicular thyroid carcinoma last part 5 video. இப்போ கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். பார்ட் 1 இருந்து எல்லா பார்ட்ஸும் பார்த்தா தான் ஐடியா கிடைக்கும். இந்த காணொளியில கேன்சர் திருப்பி வந்தா அது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்க்கலாம். திருப்பி வர்றதுக்கு கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. அதுக்கு என்னென்ன டெஸ்ட் செய்யணும்னா சிரம் தைரோகுளோபுலின், T3, T4, TSH, இதுக்கு சேர்த்து கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம். இதுல சிரம் தைரோகுளோபுலின் தான் முக்கியம், இம்பார்ட்டன்ட். இது இந்த லெவல் ஜாஸ்தியா இருந்தா அது திருப்பி தைராய்டு டிஷ்யூ எங்கேயோ இருக்குன்னு மீனிங். அப்போ அந்த தைராய்டு டிஷ்யூ இருந்தா அது ஃபாலிகுலர் தைராய்டு கார்சினோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ சிரம் தைரோகுளோபுலின் ஜாஸ்தியா இருந்தா நெக்ஸ்ட் என்ன டெஸ்ட் செய்யணும்னா அல்ட்ராசோனோகிராஃபி நெக்ஸ்ட் செய்வோம். அதுல நம்ம தெரியும் எங்க இருக்குன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் வித் கான்ட்ராஸ்ட் அதுலயும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் பண்றதுக்காக அயோடின் ஸ்கின்டிகிராஃபி செய்வோம். பெட் ஸ்கேனும் செய்யலாம். சேர்த்து மாலிகுலர் ஸ்டடி இல்லாட்டி இம்யூனாலஜிக்கல் ஸ்டடீஸும் செய்வோம். இப்போ அயோடின் ஸ்கின்டிகிராஃபி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா ரிக்கரன்ஸ் வரும்போது அந்த ஃபாலிகுலர் செல்லோட டைப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அயோடின் டேக்அப் இருக்காது. அதனால கேன்சர் இருந்தா கூட உள்ள இருந்தாலும் தெரியாது. ஏன்னா அது டேக்அப் அயோடின் எடுக்காது. அதனால ஆல்டர்னேட்டா தாலியம் இல்லாட்டி சிஸ்டமேபி இல்லாட்டி டெட்ரோஃபார்மின் ஸ்கேன் செய்யறது தான் நல்லது. இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா அது செகண்டரிஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் அந்த மாதிரி ஃபாலிகுலர் தைராய்டு டிஷ்யூ செல்ஸ் மறுபடியும் வந்துருச்சுன்னா அது ஃபாலிகுலர் கார்சினோமா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இருந்தா மறுபடியும் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் கொடுத்து அதை பேர்ன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதுக்கு சேர்த்து முதல்ல நெக் டிசெக்ஷன் செய்யல, இந்த தடவை நெக் நோடியூல்ஸ் எல்லாம் இருந்தா நெக் ஆபரேஷன் நெக் டிசெக்ஷன் செஞ்சும் சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உடம்புல ஏதோ ஒரு இடத்துல செகண்டரிஸா போயிருக்குன்னா அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் பீம் ரேடியோ தெரப்பியும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அயோடின் ரேடியோ அயோடின் அப்ளேஷன் நம்ம ரிப்பீட்னு பண்ணலாம். ஒரு தடவை தான் செய்யணும் அப்படி கிடையாது. இது செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரிக்கரன்ஸ் மாதிரி தெரியுதுன்னா ஒரு டைம் கேப் கொடுத்துட்டு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸா இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்படிதான் ஃபாலிகுலர் தைராய்டு கார்சினோமா ட்ரீட் பண்றது. வணக்கம்.